Hello Crafty World family, welcome to this video. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு ஹேண்ட்மேட் gift resinல எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். சோ இதுல வந்துட்டு நீங்க ஆல்ரெடி thumbnailலே பார்த்த மாதிரி ரெண்டு இனிஷியல்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட்ல வந்துட்டு நம்ம மேக் பண்ணி பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் செப்பரேட்டா இனிஷியல்ஸ் கீச்செயின் செஞ்சிருக்கேன், செப்பரேட்டா வந்துட்டு ஸ்டாண்ட் செஞ்சிருக்கேன். சோ இப்போ ரெண்டுத்துமே வந்துட்டு merge பண்ணி வொர்க் அவுட் ஆகுதா இல்லையா பார்க்க எப்படி இருக்கு எல்லா டீடைல்ஸுமே வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்துட்டு நம்ம மோல்ட்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். and then வந்துட்டு ரெசினும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இன்னைக்கு என்ன லெட்டர்ஸ் செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C and S தான் செய்ய போகிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ ரெசின் வந்துட்டு 2:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ 2 ஸ்பூன் ரெசின் 1 ஸ்பூன் ஹார்ட்னர் அந்த மாதிரி வந்துட்டு 4 ஸ்பூன் ரெசின் 2 ஸ்பூன் ஹார்ட்னர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் நமக்கு வந்துட்டு 2 லெட்டர்ஸ்க்கு தேவைப்படும், அதனால வந்துட்டு 4 ஸ்பூன் ஆஃப் ரெசின் 2 ஸ்பூன் ஆஃப் ஹார்ட்னர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் மோல்டில் நம்ம என்ன லெட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அதில் வந்துட்டு பேஸில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ரெசின் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஆடான்ஸ் போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நான் ஆடான்ஸ் என்ன சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி கலர்டு ரைஸ் வந்துட்டு நான் வந்துட்டு செய்ய போகிறேன். ஸோ இந்த கலர்டு ரைஸ் வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டீட்டெயில்டாக. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கலர்டு ரைஸ் வந்துட்டு 2 லெட்டர்ஸ்லுமே நல்லா ஃபில் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதை வந்துட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு அப்புறம் வந்துட்டு அது எல்லாமே ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்துட்டு நம்ம ரெசின் கொடுக்க போகிறோம். பிகாஸ் அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்துட்டு ரெசினால் கவர் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு சைட்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைட்லையுமே நம்ம ஆல்ரெடி ஒரு தின் லேயர் ஆஃப் ரெசின் கோட்டிங் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபைனலாக லாஸ்ட் லேயர்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெசின் கோட்டிங் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துட்டு அதை வந்துட்டு நீங்கள் உங்கள் ரெசினுக்கு எவ்வளோ நேரம் வந்துட்டு க்யூரிங் டைமோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ட்ரையாக வச்சுருங்க. என்னோட ரெசின் பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ் க்யூரிங் டைம். ஸோ அதை வந்துட்டு நான் ஒரு 6 ஹவர்ஸ் நல்லா ட்ரையாக வச்சுருவேன். ஸோ இது வந்துட்டு ட்ரையாக போகிற கேப்பில் நம்ம வந்துட்டு இதுக்கு ஸ்டாண்ட் வந்துட்டு மேக் பண்ணிடலாம். ஸோ அந்த ஸ்டாண்ட் வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன மோல்டு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்துட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு இப்போ நான் ட்ரை பண்ண வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு புக்மார்க் மோல்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ புக்மார்க் மோல்டு தான் வந்துட்டு நம்ம பேஸோட ஸ்டாண்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஐடியானு நான் சொல்லுவேன். ஸோ இதுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தின் லேயர் ஆஃப் ரெசின் வந்துட்டு கோட்டிங் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்துட்டு 2:1 ரேஷியோ வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் ரெசின் 1 ஸ்பூன் ஹார்ட்னர் தான் இதுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்க ரெசினே வந்துட்டு போதுமா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ரெசின் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஆடான்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஹார்ட்டின் ஃபில்லர்ஸ் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இது மேலே நிறைய வந்துட்டு போர் பண்ணிக்க போகிறேன். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்துட்டு மிக்ஸ்டு கலர்ஸாக இருக்க மாதிரி நிறைய ஹார்ட்டின்ஸ் வந்துட்டு நான் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் லிமிட்டடாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ரொம்ப ஒயிட் ஸ்பேசஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிசைனாலே கவர் ஆகியிருக்க மாதிரி தெரியணும். அதனால் இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக நிறைய ஹார்ட்டின்ஸ் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஆஃப் ரெசின் வந்துட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆடான்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் ரெசின் ஊற்றும் போது ஒரு சின்ன டிப் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆடான்ஸ் வந்து நீங்கள் என்ன போடுறீங்களோ அது வந்துட்டு பேஸ் லேயரில் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிடுச்சா, ஓரளவுக்கு அது வந்துட்டு ஷேக் ஆகாமல் செட் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு ஃபைனல் லேயர் நீங்கள் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு ரொம்பவே சூப்பராக அவுட்கம் வரும். ஸோ இது வந்துட்டு ஒரு சின்ன டிப் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஹார்ட்டின் வந்துட்டு நான் ரெட் கலர் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு சின்னதாக மேக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சின்ன ஹார்ட்டின் மோல்டுமே வந்துட்டு நான் எடுத்துகிட்டு அதில் ஹார்ட்டின்ஸ் வந்துட்டு மேக் பண்ணிவிட்டு அதுலேயுமே கிளிட்டர்ஸ் போட்டுட்டு அது கொஞ்சம் வந்துட்டு செட் ஆகிட்டதுக்கப்புறம் மேலே ஹார்ட்டின் போட்டு எடுத்துட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு 6 ஹவர்ஸ்க்கு மேலே நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு டீமோல்டு பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட் அந்த 2 லெட்டர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கலர்டு ரைஸ் வந்துட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருந்துச்சு. சென்டரில் இருந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் இந்த ஹார்ட்டின். ஸோ ஹார்ட்டினில் வந்துட்டு எக்ஸஸாக இருந்த அந்த கிளிட்டர்ஸ் அதுக்கப்புறம் அந்த ரெசின்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் இல்லை அப்படி கட் பண்ண உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் நம்ம புக்மார்க் வந்துட்டு டீமோல்டிங் பண்ணிடலாம். ஸோ இது வந்துட்டு பார்க்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த ஆடான்ஸ் வந்துட்டு நிறையா நம்ம போட்டதால் அது பார்க்க ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு புக்மார்க் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இதுக்கு ஸ்டாண்டு மாதிரியுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் புக்மார்க் ரோப்புமே வந்துட்டு போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் அது வந்துட்டு பார்க்க எப்படி இருக்குன்னு. அண்ட் இதில் வந்து நான் 2 லேயர்ஸ் ஆஃப் ரெசின் ஊற்றுனதால ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு புக்மார்க் வந்துட்டு செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிகாஸ் இந்த ஹார்ட்டின் ஃபில்லர்ஸ் வந்துட்டு
அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ இந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவாக இருக்க ஒரு புக் மார்க் வந்து நம்ம ஸ்டாண்டாக யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நம்மளோட பேஸ் அண்ட் தென் லெட்டர்ஸ் ஹார்டின்ஸ் எல்லாமே ரெடி ஆயாச்சு. இப்போது இதை வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட இனிஷியல் ஸ்டாண்ட் வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு ஃப்ளெக்ஸ் குயிக் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதை வந்துட்டு ஒவ்வொரு லெட்டராக நான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த க்ளூ தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் இதே மாதிரி வந்துட்டு ரெசின் அண்ட் ஹார்னர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளூவுக்கு பதிலாக அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ரெசினை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிடுச்சு. ரெசின் அண்ட் ஹார்னர் வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகுமோ அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த க்ளூவுமே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ்.